லாஸ்ட் எஸ்ஆர்எச் மேட்ச்ல இதே பஞ்சாபால ஒரு 246 ரன்ஸ் டிஃபெண்ட் பண்ண முடியல. பட் வந்து இந்த மேட்ச்ல 111 ரன்ஸ் டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பெரிய டர்ன் அரவுண்ட் ஃப்ரம் பஞ்சாப் டீம். அதுக்கு வந்து பஞ்சாபோட பவுலர்ஸ் வந்து சூப்பரா வந்து ஹெல்ப் பண்ணாங்க. சஹலா இருக்கட்டும், மேக்ஸ்வெல்லா இருக்கட்டும், சேவியர் பார்லெட், யான்சன் எல்லாருமே சூப்பரா போட்டாங்க. அதே மாதிரி ஸ்ரேயஸ் ஐயரோட கேப்டன்சியும் ஆன் பாயிண்டா இருந்துச்சு. நல்ல ஒரு ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட்ஸ், நல்ல ஒரு பவுலிங் ரொட்டேஷனு. எந்த இடத்துலயுமே அவங்க வந்து ஒரு விட்டு கொடுக்கல. நம்ம அவ்வளோதான் மேட்ச் வந்து கிவ் அப் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது பண்ணல. இது எனக்கு தெரிஞ்சு 2009க்கு அப்புறம் இப்போ தான் ஒரு லோயஸ்ட் ஐபிஎல் ஹிஸ்ட்ரியில் இதான் லோயஸ்ட் டார்கெட் டு டிஃபெண்ட். ஏன்னா இதுக்கு முன்னாடி சிஎஸ்கே வந்து 116 ரன் 2009 டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் கூட ஓகே. இந்த மாதிரி ஒரு 200 250 ஈரால ஒரு 111 டிஃபெண்ட் பண்ணுறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். வருங்காலங்களில் மற்ற டீம் கூட பண்ண முடியும். பட் வந்து இது ரொம்ப ஒரு சூப்பர் எஃபர்ட் ஃப்ரம் ஸ்ரேயஸ் ஐயர். அதே மாதிரி இப்போ என்னன்னா லாஸ்ட் இயர் கேகேஆருக்கும் பஞ்சாப்க்கும் நடந்த மேட்ச்ல அப்போ வந்து ஸ்ரேயஸ் ஐயர் கேகேஆர்ல இருந்தாரு. அப்போ பஞ்சாப் 261 ரன்னை சேஸ் பண்ணாங்க கேகேஆருக்கு அகைன்ஸ்டா. இந்த வருஷம் வந்து கேகேஆருக்கு அகைன்ஸ்டா பஞ்சாப் வந்து லோயஸ்ட் டோட்டில் டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து 2 கான்ட்ராஸ்டிங் அவுட்டிங்ஸ் 2 இயர்ஸில். அது போக அவங்களுக்கு இன்னுமே ஸ்டோயினிஸ் இல்லை, ஃபெர்குசன் இல்லை பஞ்சாப்க்கு. அந்த மாதிரி ஒரு இடையூறுகளெல்லாம் தாண்டி கூட அந்த மேட்ச் சூப்பராக வின் பண்ணிட்டாங்க. இதில் என்னன்னா கேகேஆர் ஒரு 62 for 2 இருந்தாங்க. அங்கேருந்து 95 ஆல் அவுட்ன்றது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய கொலாப்ஸ். லாஸ்ட் 23 ரன்னுக்கு 8 விக்கெட் விட்டாங்கன்னா ஒரு மட்டமான கொலாப்ஸ். அவங்களோட மிடில் ஆர்டர் பெருசாக சோபிக்கல இந்த வருஷம் ஐபிஎல் அவங்களுக்கு. இதில் என்னன்னா ரஹானேக்கு வந்து அது அவுட் இல்லை, ரஹானே ரிவ்யூ எடுக்காதது ஒரு ஃபால்ட்டா அப்படின்னு சொல்லி தெரியலை. அதுதான் வந்து அந்த கேட்டே திறந்து விட்டுச்சு. ஹவவர் இது வந்து ரொம்ப ஒரு சூப்பரான வின் ஃபார் பஞ்சாப். அவங்களோட மோரலையும் பயங்கரமாக இது பூஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்.